அன்னதானமும் பண்ண போறோம். ஓகே, நன்றி. அதுதான் கேட்டிருக்கேன். எல்லா பகுதியிலும் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க மட்டும் இல்லை, எங்கெல்லாம் எங்களுடைய சங்கத்தினுடைய கிளை இருக்கின்றதோ எல்லா பகுதியிலுமேயே 4 நாட்களாக இந்த இனிப்பு வழங்கிட்டு இருக்கிறோம். அங்க பாருங்க. ஓகே ஓகே, வர்றவங்களா சார்? வர்றவங்க கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க சார். வாங்கம்மா. ஓகே வாங்க வாங்க. அது பேசினா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். முடிஞ்சிச்சா? மீடியாவுக்கு சொல்றேன், இன்றைக்கு நாம யாரெல்லாம் இந்த கோழிவை தடுக்காமல் இருக்கின்றோமோ, நாளைக்கு நமது வாரிசுகளுக்கோ இல்லது நமது பக்கத்தை விட்டு எதிர் வீட்டு வாரிசுகளுக்கோ ஒரு அநியாயம் நடக்கின்ற காரணம் இருக்கிறது. அந்த அநியாயம் நடக்கிறப்போ யாரும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய அநியாயம் இருக்கு சார். யாரா ஒருத்தர் யோசிச்சு பாருங்க. கோழியை போய் பாருங்க. இல்லைங்க ஐயா, ஒரே ஒரு சேட்டலைட் சேனல் வரல. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களான்னு கேக்குறேன். இல்ல யா பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களான்னு கேக்குறேன். ரைட், இனிமேல் கேட்க மாட்டீங்க. ஏ சீதாராமன், தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நல சங்கம். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று எளிமை ஆளுமை என்ற ஒரு திட்டத்தை வகுத்து எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்வழியை காட்டியிருக்கின்றார். இது நீண்ட நெடிய போராட்டம். ஒரு 8 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து போராடியதன் விளைவாக இன்றைக்கு எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை அளித்தார். இதற்காக நாங்கள் அனைத்து பகுதிகளிலும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் எங்களுடைய சங்கத்தின் கிளைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் முதல்வர் அவருடைய இந்த செயலை பாராட்டி இனிப்புகளை வழங்கி கொண்டாடி மகிழ்கிறோம். பதாகைகளை வைக்கிறோம், போஸ்டர் அடித்து ஒட்டுறோம், அனைவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறோம், எங்களுக்கு முதல்வர் இந்த மாதிரி பண்ணிட்டார், அந்த மாதிரி பண்ணிட்டார், எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு முதல்வரை பாராட்டி கொண்டிருக்கின்றோம். சரி, ஏன் நாங்கள் முதல்வரை பாராட்ட வேண்டும்? எளிமை ஆளுமையினால் என்ன பலன்? எளிமை ஆளுமையினால் யார் பலன் அடைய போகிறார்கள்? எளிமை ஆளுமை என்றால் என்ன? எளிமை ஆளுமை என்பது ஏழைகளுக்கான திட்டம். சுருங்க சொல்ல போனால் எளிமை ஆளுமை என்பது லஞ்சம் கொடுக்காமல், மீண்டும் சொல்கிறேன், எளிமை ஆளுமை என்பது அரசு அதிகாரிகளுக்கோ இல்லை அதிகார வர்க்கத்திற்கோ ₹1 கூட லஞ்சம் கொடுக்காமல் இந்த சர்வீஸை, இந்த தொழிலை செய்வதற்கு எங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை பெறுவதுதான் எளிமை ஆளுமை. இது எங்களுக்கு மட்டுமல்ல, ஆர்பனேஜஸ், ஹோம்ஸ், பல்வேறு நிறுவனங்களுக்கு ₹1 கூட லஞ்சம் கொடுக்காமல் லைசன்ஸ் வாங்குவது எப்படி என்பதை தமிழ்நாடு முதல்வர் சிந்தித்து எங்களுக்கு அளித்திருக்கிறார் என்றால் அவரை கொண்டாட வேண்டியது எங்கள் கடமை அல்லவா? அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றா பல்வேறு விதமான பரிணாமங்கள் இந்த திட்டத்தில் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, அரசு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைந்து ₹300 கோடி ஊழல் செய்வதற்கு தயாரானார்கள். ₹1 ₹2 அல்ல, ₹300 கோடி ஊழல் பண்ணுவதற்காக அரசு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் ஒருவரோடு ஒருவர் கலந்து உறவாடி பேசி அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு தடங்கல்களை உருவாக்கி, நெருக்கடிகளை உருவாக்கி, எங்களுக்கு அந்த லைசன்ஸுகளை எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்க முடியும், காசு கொடுத்து வாங்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கினார்கள். எப்பொழுது உருவாக்கினார்கள்? 2022 உருவாக்கினார்கள், 2023 உருவாக்கினார்கள், 2024 உருவாக்கினார்கள். என்னவென்றால், எங்களுடைய தமிழ்நாடு முழுவதும் 25,000 விடுதிகள் உள்ளன. ஆடவர் விடுதி, மகளிர் விடுதி, மாணவியர் விடுதி, ஆர்பனேஜஸ், ஹோம், இது போன்ற பல்வேறு விதமான விடுதிகள் உள்ளன.
கலெக்டர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வரும். என்னன்னு வரும்? அக்டோபர் 21ஆம் தேதிக்கு முன்னதாக நீங்கள் எல்லா லைசன்ஸையும் வாங்க வேண்டும். நீங்கள் லைசன்ஸ் வாங்கவில்லை என்றால் உங்களுக்கு 50,000 ஃபைன், 2 ஆண்டு ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெலிமார்க்கெட்டிங்கில் ஃபோனில் கால் வரும். உங்களுக்கு லைசன்ஸ் வேண்டுமா, நாங்கள் வாங்கி தருகிறோம். ஃபுட் லைசன்ஸ் இவ்வளோ ரூபா, ஃபயர் லைசன்ஸ் இவ்வளோ ரூபா, ஸ்டெபிலிட்டி லைசன்ஸ் இவ்வளோ ரூபா, சானிட்டரி லைசன்ஸ் இவ்வளோ ரூபா, ஸ்டெபிலிட்டி லைசன்ஸ் இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸுக்கு 1,40,000 1,65,000 வரைக்கும் விலை கூறினார்கள். 25,000 விடுதிகள் இன்று 1,65,000 போடுங்க, எத்தனை கோடி வருது? எத்தனை கோடி வருது? 300 கோடிக்கு மேல். 300 கோடிக்கு மேல் அரசு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் ஊழல் செய்ய வேண்டி இருந்ததை தடுத்து நிறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவர்களை எல்லாம் ஒடுக்கி வைத்திருக்கிறார். இந்த எளிமை ஆளுமை திட்டத்தின் மூலமாக இனிமேல் எந்த இடைத்தரகர்களுக்கும் இங்கே வேலை இல்லை, எந்த அரசு அதிகாரிகளுக்கும் நாங்கள் நேரடியாக போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்துமே ஆன்லைன்லேயே வாங்குற அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டார். அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் விடுதி இதில் இருக்கக்கூடிய 25,000 விடுதிகள், அதில் பணிபுரியக்கூடிய 2 லட்சம் மக்கள், அதில் தங்கியிருக்கக்கூடிய 20 லட்சம் பயனாளர்கள், அந்த 20 லட்சம் குடும்பத்தை சார்ந்த 1 கோடி பேர் வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். ஏன்னா இந்த எளிமை ஆளுமை திட்டம் இருக்கிறதுனால தான். ஜஸ்ட் இமேஜின், ஒரு 30 பேர் வச்சு ஒரு அம்மா ஆசை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு எல்லா லைசன்ஸும் வந்து 1,50,000 ரூபா 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா லைசன்ஸ் வாங்க முடியும், லஞ்சம் கொடுத்தா லைசன்ஸ் வாங்க முடியும்னாக்கா அவங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்க மாதம் ஒரு 30 பேர் சமைச்சு போடுறாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதே 10,000 ரூபாய். அந்த மாதிரி இருந்தக்கூடிய பல பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய 2 வருஷத்து உழைப்பு ஒரு லைசன்ஸ் வாங்கிறதுக்கான காசு. இது சாத்தியமா? ஆதரவற்ற மகளிர், படித்து வேலை இல்லாதவங்க, இது எல்லாமே சிந்தித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த மாதிரிலாம் கூத்து நடக்குது, இதை எப்படி நம்ம வந்து கடிவாளம் போடுறதுன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆராய்ந்து சிந்தித்து எளிமை ஆளுமை திட்டத்தை எங்களுக்கு வகுத்திருக்கிறார். அண்ணாருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, ஏன்னா கடந்த ஆண்டு கலைவாணர் அரங்கத்தில் எங்களுடைய பொதுக்குழு கூட்டம் வச்சோம். பொதுக்குழு கூட்டம் வைக்கிறப்போ சிஎம்முக்கான டேட்டுன்றதுனால எங்கள் பொதுக்குழு கூட்டத்தை எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு சிஎம் டேட்டு கேட்டாருன்றதுனால எங்களுக்கு 2 நாள் தள்ளி போட்டுவிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டோம். திருப்பி மாற்றணும். இன்றைக்கு எங்களுக்கு இவ்வளோ பெரிய எங்களுடைய சங்கத்தின் கோரிக்கையை மட்டுமே ஏற்று நாங்கள் விடாத முயற்சிக்காக எங்களுக்கு இவ்வளோ பெரிய நன்றியை செய்திருக்கிறார். மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் பாராட்டு விழாவை நடத்துவோம். நாங்கள் அரசியல் சார்பில் அரசுக்கு நன்றி, அரசியலுக்கு நன்றி அல்ல, அரசுக்கு நன்றி. எஸ், நாங்கள் நிறைய கோரிக்கைகள் இருக்கு முதலமைச்சர்கிட்ட. கோழிவை ஸ்டாப் பண்ண சொல்ல போகிறோம். கோழிவன் சொல்லிட்டு இருபாலர் தங்கும் விடுதியினால கலாச்சார சீர்கேடு எக்கச்சக்கமாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டொமஸ்டிக் ஆக்கணும், குடிநீர் வரி டொமஸ்டிக் ஆக்கணும், கழிவுநீர் வரி டொமஸ்டிக் ஆக்கணும், இபி டொமஸ்டிக் ஆக்கணும். இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான கோரிக்கைகள் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இப்போ முதலமைச்சர் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. இன்றைக்கி ₹1 கூட செலவில்லாமல் எங்களுக்கு லைசன்ஸ் வாங்கிறதுக்கான வழியை பண்ணி கொடுத்துருக்குறாருன்னா, ஆனால் நீங்கள் யாருமே கேட்கலையே, யார் பண்ணா இந்த 300 கோடி, யார் ஆளுன்னு கூட கேட்கலையே. அதே ஒரு கோழிவை பற்றி யாரும் கேள்வியே கேட்கலையே. கோழிவுக்காக நீங்கள் நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்போ தமிழக அரசு வந்து உங்களுக்கு சிம்பிளாக முடிச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ கோழிவுக்கு சிம்பிளாக முடிக்கலாமா? ஏன் முடிக்கல? கோழிவுக்கு சட்டமே இல்லை. கோழிவு தடப்பட சொல்லி நிறைய வாட்டி கேட்டுக்கிறோம். ஏன் அதுக்கு மட்டும் ஏன் முன்னுரிமை? அதுதான் எழுத மாட்டேன்றீங்களா? அதானே நானும் கேட்குறேன். இது வரைக்கும் நீங்கள் கூட
என்னடா இவ்வளோ யாருன்னா ஒருத்தர் கூட என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆன்லைனில் வர்ற விஷயங்கள் எல்லாமே தடை பண்ணுறாங்க. மத்திய அரசும் சரி தமிழக அரசும் தடை பண்ணுறாங்க. ஏன் இந்த விஷயத்தில் மட்டும்